பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். இந்த மன்னா டுடே என்ற டெய்லி பாட்காஸ்டை கேட்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. நீதிமொழிகள் 12வது அதிகாரம் 5-6 வசனங்கள் இப்படியாய் கூறுகிறது. நீதிமான்களுடைய நினைவுகள் நியாயமானவைகள், துன்மார்க்கருடைய ஆலோசனைகளோ சூதானவைகள். துன்மார்க்கரின் வார்த்தைகள் இரத்தம் சிந்த பதிவிருப்பதை பற்றியது, உத்தமர்களுடைய வாயோ அவர்களை தப்புவிக்கும் என்பதாக. நினைவுகளும் வார்த்தைகளும், தாட்ஸ் அண்ட் வேர்ட்ஸ் என்ற தலைப்பின் கீழ் இன்றைய மன்னாவை தியானிக்கப் போகிறோம். நீதிமொழிகள் 12ஆம் அதிகாரத்தில் வசனம் 5 நினைவுகள் அதாவது எண்ணங்களை பற்றியும், வசனம் 6 வார்த்தைகளை பற்றியும், வசனம் 7 அந்த எண்ணங்கள் மற்றும் வார்த்தைகளின் விளைவை பற்றியும் குறிப்பிடுகிறது. நாம் நல்லவர்களா அல்லது கெட்டவர்களா என்பதை நமது எண்ணங்களை தீர்மானிக்கின்றன. குறிப்பாக நீங்கள் ஒரு கடினமான சூழ்நிலையில் இருக்கும்போது, அலுவலகத்திலோ அல்லது தொழிற்சாலையிலோ உள்ள உயர் அதிகாரி பொய்கள் சொல்ல வேண்டும் என்று சிந்திக்கிறீர்கள் என்றால் அப்படிப்பட்ட சிந்தனையை தவிர்க்க பழக வேண்டும். ஒரு நல்ல மனிதன் நான் உண்மையை பேசினால் போதும் என்று சிந்திக்கிறான். துன்மார்க்கனோ தன்னுடைய வார்த்தைகளை பொய்களினால் நிரப்ப வேண்டும் என்று சிந்திக்கிறான். வசனம் 6 வார்த்தைகளை பற்றி பேசுகிறது. நமது எண்ணங்கள் வார்த்தைகளுக்கு வழிவகுக்கின்றன. லூக்கா 20வது அதிகாரம் 20-21 வேத பாரகர்களும் பிரதான ஆசாரியர்களும் இயேசுவை ஏதாவது ஒரு காரியத்தில் சிக்க வைப்பதற்காக நீதிமான்களைப் போல பாசாங்கு செய்தார்கள். பொல்லாதவனின் வார்த்தைகள் இரத்தத்திற்காக காத்திருக்கும் என்று வசனம் கூறுகிறது. மேலும் அவர்கள் அவரிடம், போதகரே, நீர் சரியாக பேசுகிறீர், போதிக்கிறீர் என்றும், ஒருவருக்கும் பாரபட்சம் காட்டாமல் தேவனுடைய வழியை சத்தியமாய் போதிக்கிறீர் என்றும் நாங்கள் அறிந்திருக்கிறோம் என்று சொன்னார்கள். அவர்கள் வஞ்சகமாக இயேசுவிடம் பேசினார்கள். வஞ்சகமுள்ள ஒருவர் மீது தேவனுடைய ஆசீர்வாதம் ஒருபோதும் இருப்பதில்லை. அதாவது நீங்கள் ஒருவருடன் ஒரு காரியத்தில் உடன்படவில்லை என்றாலும் நேர்மையாக இருங்கள். வஞ்சகத்தோடு பேசினால் நாம் தேவனுடைய பிள்ளைகள் அல்ல, மாறாக பிசாசின் பிள்ளைகள் என்பதை அறிந்து கொள்ளுங்கள். இயேசு சொன்னார், உங்கள் வார்த்தைகளால் நீங்கள் நீதிமான்களாக்கப்படுவீர்கள், உங்கள் வார்த்தைகளால் கடைசி நாளில் நியாயம் தீர்க்கப்படுவீர்கள் என்பதாக. நமது எண்ணங்கள் மற்றும் வார்த்தைகளின் விளைவு 7வது வசனத்தில் உள்ளது. துன்மார்க்கர் வீழ்த்தப்படுவார்கள். அது மணலின் மேல் தன் வீட்டை கட்டிய மூடனை போன்றது. அவனது எண்ணங்கள் மூடத்தனமாக இருந்தன, அவனது வார்த்தைகள் மூடத்தனமாக இருந்தன. இறுதியில் அவனது வீடு வீழ்த்தப்பட்டது. ஆனால் நீதிமான்களின் வீடு நிலைத்திருக்கும். அதுதான் ஞானி கன்மலையின் மேல் கட்டிய வீடு. ஆகவே நம்முடைய எண்ணங்கள் சரியாக இருக்க வேண்டும். மக்களிடமிருந்து சில தகவல்களை பெறுவதற்காகவோ அல்லது அவர்களை ஏதேனும் ஒரு காரியத்தில் சிக்க வைப்பதற்காகவோ வார்த்தைகளை பேசும் சூழ்ச்சிக்காரர்களாக நாம் ஒருபோதும் மாறக்கூடாது. அப்படி எண்ணங்களும் வார்த்தைகளும் சரியாக இருக்கும்போது உங்களுடைய வீடு நிலைத்திருக்கும். கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஜெபம் செய்வோமா. நல்ல தகப்பனே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். இந்த மன்னா டுடே என்ற டெய்லி பாட்காஸ்டை கேட்கிற உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. அப்பா, உம்மிலிருந்த சிந்தை எங்களிலும் இருக்க கடவுது என்று சொன்னீரே. எங்கள் சிந்தைகளை எல்லாம் உம்முடைய சிந்தையைப் போல கர்த்தர் மாற்றும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம். எங்களுடைய எண்ணங்களும் நினைவுகளும் வாயின் வார்த்தைகளும் உமக்கு உகந்ததாய் காணப்பட கர்த்தர் கிருபை தருவீராக. மனுஷன் எப்படி சிந்திக்கிறானோ அவ்வண்ணமாகவே அவன் காணப்படுகிறான் என்றும் வசனம் கூறுகிறதே. ஆகையால் எங்கள் எண்ணங்கள் நினைவுகளை எல்லாம் கர்த்தருடைய ஆவியானவர் நீர் ஆளுகை செய்வீராக. இன்றைய தினம் உம்முடைய பிள்ளைகள் கையிடுகிற வேலைகளை ஆசீர்வதியும், காரிய சித்தியை கட்டளையிடுவீராக. தானியேல் 10 மடங்கு சமர்த்தனாய் காணப்பட்டது போல உம்முடைய பிள்ளைகளை சமர்த்தர்களாய் மாற்றுவீராக. போக்கிலும் வரத்திலும் உடனிரும் ஆட்டுக்குட்டியானவருடைய இரத்தத்தின் பாதுகாப்புக்குள்ளாய் ஒவ்வொருவரையும் கொடுத்து இயேசுவின் நாமத்தில் வாழ்த்தி ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.